மிதுன ராசிக்கார அன்பர்களே, மிதுன ராசிக்கார அன்பர்கள் யாரை பார்த்தாலும் பணிந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. யாரை பார்த்தாலும் ஈஸியாக இந்த ஆள் எப்படின்னு கெஸ் பண்ணிடுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரர் அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் அத்தனை பேர்த்தையும் ஜட்ஜ் பண்ணுறதுல இவர் அளவுக்கு யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஈஸியாக இவர் எல்லாத்தையும் கணிச்சிருவார். ஒரு 10 பேர் முன்னாடி இருக்காங்க அப்படின்னா இவன் எதுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறான், இவன் இப்படியாப்பட்டவன் தான் அப்படிங்கிறத மற்றவங்களோட அதிகமாக கணிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுளினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதிக கஷ்டங்கள் படுறது மிதுன ராசி தான். காரணம் என்ன அப்படின்னா, இவரை வச்சு தான் கடவுள் டெமோவே பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னோர்களினுடைய சாபங்கள் அதிகமாகவே இருந்திருக்கு. அவங்களுடைய முன்னோர்களுடைய கதைகள் எல்லாமே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் நிறைய இங்கே குடும்ப சம்பந்தமான சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்திருக்கும். உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய பெரியோர்கள் யாராவது இருந்தாங்க, பெற்றோர்கள் யாராவது இருந்தாங்க, தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் கேட்டு பாருங்கள். உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள், உங்களுடைய 2 தலைமுறையோ 3 தலைமுறையோ முன்னாடிலாம் உங்களுடைய வம்சாவளியினர் அப்படின்னு சொல்லுவாங்க, பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரம்பரையில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய விளைவாக உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளோ அல்லது மாறுதல்களோ உங்களுக்கு ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கும். உடனே குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நடந்திருக்கும். அதை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் அதை சரி செய்வதற்காக சில ஜோதிடர்களையும் நீங்கள் அணுகியிருப்பீங்க, சில கோவில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை கருப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் இது எல்லாமே பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான சில விஷயங்கள் இன்னும் கிடைச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பல தடைகளை நீக்குவதற்கும், பல குடும்ப சிக்கலிலிருந்து வெளிவருவதற்கும், பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கும், அதே போல் கல்வி ரீதியான விஷயங்களில் முன்னேறுவதற்கும், தொழில் ரீதியான விஷயங்களில் முன்னேறுவதற்கும், மிகப்பெரிய வல்லுநர்களாக ஒரு இடத்தில் நீங்கள் வாழ்வதற்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். இது நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கடவுள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிதுன ராசிகள் எல்லாத்தையும் ஈஸியாக கணிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் இவங்க ஏமாந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை ஈஸியாக எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க. எதை காட்டி உங்களை ஏமாற்ற முடியும்? ஆசையை காட்டி இல்லை, உங்களுக்கு மேலே பாசத்தை காட்டி உங்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும். பாசத்திற்கு அடிப்பணிந்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். பாசத்தினாலே பல விஷயங்கள் நீங்கள் இழந்தவங்க. ஸோ அதனால் பாச விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாகவும் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. என்ன தான் நீங்கள் கண்ட்ரோலாகவும் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் மனது ரீதியான விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே டவுன்ஃபாலாக தான் இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான தொழில் ஒரு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பண்ணுவார். இவர் என்ன தான் தொழில் ரீதியான விஷயங்களில் டாப் மோஸ்ட் சில விஷயங்களை நீங்கள் செஞ்சாலும் இவருக்கு விபூதி அடிக்கிறதுக்குனே பின்னாடி யாராவது ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். ஒரு தொழிலில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க. கூடவே நண்பன் போல் இருப்பான், அவன் தான் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும்னு இருந்திருப்பான். அதே போல் நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பன் உங்களை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி அவனுடைய முன்னேற்றத்துக்காகவே பார்த்துட்ருப்பான். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே, அதாவது நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க இல்லை தொழில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் டென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். தடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க முயற்சி செய்தால் இன்னும் நீங்கள் மேலே வரலாம், ஆனால் அந்தளவுக்கு எங்கேயும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இது உண்மை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்களில் தடை ஏற்பட்டு தான் அந்த கல்வியே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். முன்னொரு காலத்துலேயே இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய காலத்துலேயே இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு படிச்சுட்டு இருப்பீங்க, அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன டைவர்ஷனால் நீங்கள் கல்வி மாற்றமோ இடமாற்றமோ இல்லை கல்வி கம்ப்ளீட் பண்ணாமையோ ஏதோ ஒரு விஷயத்தினால மாறி மாறி நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கூல் லைஃபே பாருங்கள், ஒரே ஸ்கூல்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதே போல் கல்வியே நீங்கள் முழுசாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அது கொஞ்சம் கம்மி தான். அதிகமாக இந்த கல்வி முழுசாக முடித்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய, ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நீ இருந்திருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு மேன்மை கொண்டு வருதோ அந்த அளவுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் கவனமும் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் இந்த ராசிக்காரர்கள் 2026 முதன்மையில் இருக்கீங்க. கவனமாக இருக்கணும். எதில் சார் கவனமாக இருக்கணும்? தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்தே ஆகணும். கல்வியில் கவனமாக இருந்தே ஆகணும். வேறு ஒருவர் மீது நீங்கள் காட்டக்கூடிய அன்பிலும் பாசத்திலும் நீங்கள் கவனமாக இருந்தே ஆக வேண்டும் என்ற காலகட்டம். வேறொருவர் மீது காட்டக்கூடிய அன்பு பாசனம் எது? யாராவது உங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா பெண் மேலே காட்டக்கூடிய பாசமும், பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆண் மேலே காட்டக்கூடிய பாசமும், இருபாலரினுடைய பாசமும், முறை சம்பந்தப்பட்ட பாசங்களாக இருந்தால் மிகவும் நல்லது. அதாவது
ஒரு சின்ன இது நீங்கள் தப்பாகவும் எடுத்துக்க தேவையில்ல. ஏதாவது ஒரு அஃபேரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு புறம்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது பரவாயில்ல. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கான கெட்ட பேரை உருவாகுவதற்கு அது ஒரு விஷயம் காரணம் அமைஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தை இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2027 அது ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். சார் தெரியாமல் ஃபோன் பண்ணிடுறது சார், மெசேஜ் பண்ணிடுறது சார், அது தப்பாகிடுச்சு சார் ஃபேமிலிக்குள்ளே, அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஸ்டாப்பே பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் உங்களது வாகனத்தை வேறு ஒருவரிடம் கொடுப்பது, வேறு ஒருவருடைய வாகனத்தை நீங்கள் ஓட்டுவது, அதே போல் அரசுக்கு புறம்பாக செயல்படுவது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஸ்பீடாக போகிறீங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க, சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டுறீங்க, ஒன் வேல கார் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபைன் கட்டுவீங்க. ஸோ அந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபைன் கட்டுறது சின்னதாக ஏதோ ஒரு ஹெல்மெட் போடாது அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபைன் கட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஹெல்மெட் போடாத சின்ன விஷயம் இல்லை, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன் வேல போகிறீங்க அதுக்கெலாம் ஃபைன் கட்டுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஓகே தான். ஆனால் வண்டி சம்மந்தப்பட்டது, ஏதாவது பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏதாவது ஒரு லேண்ட் விஷயத்துக்கு போகிறீங்க, அதிக பணம் எடுத்துகிட்டு போனால் லாக் ஆகிடுறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பெரிய அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது இணைஞ்சிருது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போய் ஆதார்லையாவது பிழை திருத்தம் பண்ணுவீங்க, ஓட்டர் ஐடியிலையாவது பிழை திருத்தம் பண்ணுவீங்க, எல்லாம் ரேஷன் கார்டுலையாவது ஆள் சேர்த்துவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு திருத்தங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான நன்மைகள் பல விஷயங்கள் இருக்குதுங்க. ஆனால் அந்த தொழில் ரீதியான நன்மைகளில் நீங்கள் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். உங்கள் தொழிலில் மற்றவர்களும் ஈடுபடுறாங்க. இந்த தொழில் எப்பயுமே ஒரு சார்ந்து இருக்காது. நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் எப்பவுமே ஒருத்தர் சார்ந்து இருக்காது. நீங்கள் மட்டும் கல்லாவில் உட்காந்துட்டு நீங்கள் மட்டும் வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அதில் ஒரு 4-5 நபராவது ஈடுபட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஸோ அதனால் அவங்களுடைய தசாபுத்தியின் பால் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணும். உங்களுடைய தசாபுத்திக்கு நீங்கள் மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் கம்மி தான். உங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் உங்களோடு சேர்ந்து பணியாற்றும் போது அதற்கான முன்ன பின்ன இருக்கக்கூடிய சில விஷயங்களை அதிகமாக நடத்துவாங்க. அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெருமாளினுடைய புகைப்படம் வைத்து அந்த இடத்துல நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்லது. அந்த பெருமாளினுடைய புகைப்படம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, தனியாக இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது லக்ஷ்மி தேவியோடு இருக்கக்கூடிய பெருமாள் நிறைய பேர் வச்சு கும்பிடுவாங்க. ராஜ அலங்காரத்தில் தனியாகவே பெருமாள் தெரிகிற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. லக்ஷ்மி தேவியோட புகைப்படம் தனியாக வச்சு கும்பிடலாம். ராஜ அலங்காரத்தில் கூடிய பெருமாளுடைய புகைப்படம் தனியாக வச்சு கும்பிடலாம். ஸோ இது நீங்கள் வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் ராஜ அலங்காரத்தில் இருக்க வைர கிரீடத்தோடு அருமையாக இருப்பார். ஸோ அந்த பெருமாளை வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. காலையில் ஒரு சொம்பு தண்ணி வச்சு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சொம்பு தண்ணி ப்ளஸ் அந்த கடவுளை வழிபடுறதை வச்சு நீங்கள் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வணங்க. அதில் மிகப்பெரிய நன்மை உண்டு. அதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா, இந்த பெருமாளை வணங்குபவர்கள் அடிக்கடி நீங்கள் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது. பெருமாள் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு பெருமாள் கோயிலில் உட்காந்துட்டு வரக்கூடாது. லக்ஷ்மி தேவி கூடி இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் என்ன பண்ணோம், லக்ஷ்மி தேவி வழிபடுறவங்க சிவன் கோயிலுக்கு போனால் நீங்கள் உட்காந்துட்டு வரலாம். பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா படப்பண்ணு வீட்டுக்கு வந்துடணும். நடுவில் கடைக்கு போய்ட்டு வருது இல்லை வேறு எங்கேயாவது போய்ட்டு வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு உட்காந்துட்டு வரதும் இருக்கக்கூடாது. பெருமாள் கோயிலுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக சாமி மட்டும் வீட்டுக்கு வரதான் இருக்கணும். லக்ஷ்மி தேவி கூடி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துடக்கூடாது. நாம் லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு கூட்டு உட்கார வச்சுக்கணும். ஸோ அதனால் அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் தெரியறதில்ல. சிவன் கோயிலுக்கு போனாலும் அங்கே உட்காந்துடலாம், பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கே உட்காந்துட்டு வரக்கூடாது. ஸோ பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வம் தான் உங்களை முன்னேற்றுவதற்கு முதல் படிக்கட்டு. ஸோ குலதெய்வம் வழிவிட்டால் தான் எல்லா தெய்வங்களும் அருள் புரியும். ஸோ குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நான் சொல்லுவதை கண்டிப்பாக வியாழக்கிழமைகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தடைகளை நீக்குவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்பவே பெருசு. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கும் சரி, அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கும் சரி, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய நன்மை நடக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை வழிபாடு, தட்சிணாமூர்த்திக்கு செய்யக்கூடிய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஸோ இதுதான். 2 நெய் விளக்கு வைக்கிறீங்க, தட்சிணாமூர்த்தி வழிபடுறீங்க, கொண்டக்கடலை மாலையோ இல்லை கொண்டக்கடலை வச்சு வழிபடுறீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு கொண்டக்கடலையோ அல்லது பொங்கலோ ஏதோ ஒன்று அங்கே இருக்கக்கூடிய 10 பேர் கொடுக்குறீங்க. அதனால் அவங்க வயிறு குளிர்றாங்க, உங்களுடைய மனம் குளிருது, இறைவனுடைய மனம் குளிருது, உங்களுக்கு நன்மை பிறக்குது, நமக்கு நன்மை பிறக்குது. ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நீங்கள் பெரிய பெரிய பரிகாரம்லாம் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நிறைய பேர் தசாபுத்தியெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, தசாபுத்தியின் பால் எப்படி நடக்கும், அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது? ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது பொது பலம் தான். தசாபுத்தியை வச்சு எப்படி கணிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சார் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்டே கொடுங்க. தசாபுத்தி எங்கே இருக்குது, உங்களுக்கு மாந்தி எப்படி இருக்குது எல்லாமே கேளுங்க.
இல்லை சார் அங்கே சரியான ஒரு இது கிடைக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தயவுசெய்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். பிஸியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சார் ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்குது, எடுக்க முடியல, எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுங்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. வெளிநாட்டு மக்களும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.